நிலாவுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு, அண்ணனுக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற நிலைமையில நான் இல்ல. நீ எனக்கா வெயிட் பண்ணியா சந்தா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பாண்டி வந்துட்டு இப்படி வானதி வீட்டுல போய் எனக்கு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு வீட்டுல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. அதுக்கப்புறமா நிலா தான் யோசிச்சு ஒரு முடிவு பண்றாங்க. சோழன் கிட்ட இங்க தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, நீங்க என் கூட சந்தா வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும்போது, இல்ல அவங்க வீட்டுல போய் பேசலாம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேரன் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அப்புறம் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்றாரு. சோழனும் நிலாவும் போறாங்க. அங்க போயிட்டு பேசுறாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறமா பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அனிஷ்க்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் கல்யாணம் ஆனா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க சந்தாவும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சரி அப்ப நம்ம சீக்கிரமே பேசிட்டு அண்ணா கிட்ட சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு சேரன் வந்து அங்க வீட்டுக்கு போறாரு. அப்ப அனிஷ் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. இப்படி நிலாவும் சோழனும் வந்தாங்க, வந்து பேசிட்டு போனாங்க, சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சேரன் அண்ணா என்கிட்ட வந்து யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் கேட்கிறாரு. இல்லை என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ உடனே எல்லாம் கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு, நீங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் கேட்கிறாரு. அப்படி இல்லை நான் பெரியவன் தான், ஆனா வந்துட்டு நிலாவுக்கும் சோழனுக்கும் இப்படி பிரச்சனையா இருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணியும் நல்லபடியா வாழாம இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நல்லபடியா சந்தோஷமா தொடங்குனாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அனிஷ்க்கும் கொஞ்சம் ஷாக் தான். அண்ட் சந்தாவும் வந்துட்டு யோசிக்கிறாங்க, இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காக வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள், அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அனிஷும் வந்துட்டு ஓகே உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, அப்ப கல்யாணம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.